ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நேற்று குடியரசு தினத்தில் தன்னுடைய அடுத்த திரைப்படம், தன்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். அந்த பேரும் கூட பெரிய ஒரு அரசியல் அரங்கிலையும் கூட சில பார்வைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவர் அரசியலுக்கு வந்த பிறகு வரக்கூடிய படம் அநேகமாக 2026 தேர்தலுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த போஸ்டரில் அவங்க காட்டக்கூடிய குறியீடுகள் எதை உணர்த்துகிறது? ஒரு எம்ஜிஆர் பாணியில் சாட்டையை சுழட்டுகிறார், அந்த மாதிரி ஒரு மீண்டும் எம்ஜிஆர் வழி அப்படிங்கிறத அவர் காட்டுகிறாரா அப்படிங்கிற சினிமா ரீதியான பார்வைகள் ஒரு பக்கம் இருக்கு. கட்சியில் என்னதாங்க பண்ணுறாங்க? மாவட்ட செயலாளர் நியமனம் சொல்லப்பட்டது, 19 மாவட்டம் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தள்ளி வச்சிருக்காங்க. உட்கட்டமைப்பு சரியாக நடக்குதா? உட்கட்சி பூசல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியே பேசப்படுது. அப்போ இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது சரியாக தான் டேக் ஆஃப் ஆயிருக்கா விஜய்க்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக அரசியல் ரீதியாகவும் எழுந்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்போம், இந்த 26 தேர்தலை நோக்கி விஜயின் பயணம் சரியாகத்தான் செல்கிறதா? இந்த சினிமா ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் இயக்குனர் திரு பிரவீன்காந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு தனியரசு அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர் பார்த்தீங்களானே விஜயோட அடுத்த படம்? எப்படி ஒரு ஆமா, எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரா? அதுதான் இது. ஏற்கனவே எல்லாரும் அதை எதிர்பார்த்து ஒரு நடிகராகணும், அப்புறம் நடிகரான உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற ஆசை பல பேருக்கு தமிழ்நாட்டுல வந்துச்சு. அது இப்ப கடைசியா நம்ம விஜய்க்கு வந்திருக்கிறது. அந்த விஜய் பகல் கனவாக இருக்கும். ஒரு எம்ஜிஆர் தான் இந்தியாவில் அல்லது உலகத்தில் உருவாக்க முடியும். நடிகராக இருந்து நாடாளுகிற தகுதி பெற்றவர், உயிர் இருக்கிற வரை நாட்டின் முதலமைச்சராகவே மக்களின் பேரன்போடு ஆதரவோடு இருந்தவர். அந்த கட்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரியில் இருந்தது. அது ஒரு திராவிட கருத்தியலை கொண்டிருந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களின் பெருநம்பிக்கையை பெற்ற மகத்தான மக்கள் தலைவனாக புரட்சி தலைவர் இருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திரைப்படத்துறையிலே தலைவரோடு, புரட்சி தலைவரோடு கரம் பற்றி இருந்த காலத்திலிருந்து அரசியல் துறையிலும் அவர் அதே கருத்தியலோடு கரம் பற்றி அவரும் உயிர் இருக்கிற வரை நாட்டு மக்களுக்கு அதிகாரியிலிருந்து எண்ணற்ற நலத்திட்டங்களை தந்தார். ஆனால் இந்த விஜய் எந்த அரசியல் பயிற்சியும் இல்லாமல் நேராக இந்த கோடம்பாக்கம், சாலிகிராம், பனையூர்ல இருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த விருப்பம், அந்த ஆசை இல்ல. நீங்க அவர் நேரா சினிமா ஷூட்டிங்ல இருந்து வராருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அவர் களத்துக்கும் போக ஆரம்பிச்சிருக்கிறாருல்ல, ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறாரு. பரந்தூர் போயிருக்காரு, அடுத்து வேங்கவேல் போவாருன்ற ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ அந்த களத்தையும் அவர் தொடங்கியிருக்காருல்ல, வெறும் சினிமா களத்துல மட்டும் இல்லைல்ல. அது பரந்தூரையே கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் மாதிரி நடத்தினாரு. பிரவீன்காந்திக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊர்வலமா ஒரே ஒரு கேரவன்ல ஒரு நீங்க அனுமதிக்கலன்றாருன்னு ஏகனாபுரத்துக்குள்ள போறதுக்கு. இல்ல அவருக்கு யாருமா அனுமதிக்கிறது? ஜனநாயக நாட்டுல காவல்துறை அனுமதிக்கணும். அப்புறம் மீறி போயிட்டா நீங்க என்ன சொல்வீங்க? அவர் காவல்துறை மதிக்கலன்னு சொல்வீங்க? இல்ல, அனுமதியே கேட்க கூடாதுமா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதுக்குமா கேட்கணும்? ஒரு நாட்டுல ஒரு குடிமகன் இன்னொரு குடிமகனை போய் சந்திக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 910 நாட்கள் அந்த மக்கள் அந்த மண்ணில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கூடாது, அது விவசாய வாழ்விடங்கள், எங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது, குடியிருப்புகளை பாதிக்கிறதுன்னு அந்த மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்ட காலத்துல நாங்க ஏற்கனவே ஆதரவா இருக்கிறோம். அதுல விஜய் 910 நாட்கள் 2.5 ஆண்டுகள் அந்த மக்களின் குரலை செவி மடுக்காத விஜய் தேர்தல் வருகிறது 2024. யாருமே செவி மடுக்கலையே. விஜய் மட்டும் இல்லல்ல, ஆளுங்கட்சி செவி மடுத்ததா, மத்திய அரசு செவி மடுத்ததா, மாநில அரசு செவி மடுத்ததா? இல்ல, அவங்க எல்லாம் ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர முயற்சிக்கிற கட்சிகள்மா. அதுதான் சொல்றேன். இல்ல, அவங்க போராட்டம், மக்கள் போராட்டத்தை தீர்த்து வைக்க வேண்டியது யாரு? ஆட்சியில இருக்கிறவங்க தான். நீங்க எல்லாம் ஆதரவு தான் தெரிவிக்கலாம், மற்ற எல்லா கட்சிகளுமே. ஆமாமா, அது அவங்கதான் அரசு தரப்புல கட்டாயமா இப்ப ஏற்கனவே நாங்க ஒரு 3-4 இடத்துல செய்யப்பட்ட ஆய்வில் ஏற்கனவே மீனம்பாக்கம் விமான நிலையத்துல போதுமான அளவு விமானங்கள் வருகை புரிவதற்கும் அந்த வர்த்தகத்தையும் அல்லது பயணிகளினுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்கால நலன் கருதி நாங்க இந்த விரிவாக்கத்தை செய்யணும்னு சொல்றாங்க. நாங்க என்னன்னா, மக்களின் ஒப்புதல் இல்லாமல் மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த மண்ணி குடியிருப்புகளை அகற்றுவது. அது புரியுதுன்னு இல்ல, 2 நிலைப்பாடுகள் எனக்கு புரியுது. நான் கேக்குறது, நீங்க 2.5 வருஷமா விஜய் அவங்கள பார்க்கவே இல்லையேன்னு கேக்குறீங்களா? 2 வருஷமா மற்றவங்களும் தானே பார்க்கலன்ற கேள்வி வராதா? முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களும் தான் பார்க்கல. அந்த திட்டத்தை கொண்டு வருவதே அவர்கள் தானே.
அந்த திட்டத்தை அவர்களே கொண்டு வந்து விட்டு அவர் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவா அவர்களால் நிக்க முடியாது. ஆனா விஜய் அதை எதிர்க்கிறாரு. பரந்தூர்ல வேண்டான்னு சொல்றாரு, தனி அரசு வேண்டான்னு சொல்றேன். ஆனா நீங்க நாங்க வள்ளுவர் கோட்டத்துல நாங்க PR பாண்டியனோட வள்ளுவர் கோட்டத்துல மாநாடு நடத்தி நான் கிட்டத்தட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி ஓராண்டுகளுக்கு மேலாகிறது. கிட்டத்தட்ட விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக கட்சி துவக்கியதற்கு பிறகு வாக்குகளை பெறுவதற்காக அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று தான் முதலமைச்சர் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக பரந்தூருக்கு போய் ஒரு 5 நிமிடம் பேசுறாரு. அதுல 3 நிமிடம் யாரோ எழுதி கொடுத்த பேப்பர்ல இருக்கிறத பேசுறாரு. மறுபடியும் அவர் வந்துட்டாரு. போராட்ட குழுவினரை சந்திக்கல, அந்த மக்களை சந்திக்கல. ஒரு 16 பேர் அந்த போராட்ட குழு தலைவர்கள் இருக்காங்கம்மா, கதிரேசவன், சுப்பிரமணியன் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான். ஆனா அவர்களோட வீட்டுல கூட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த சூழல் குறித்து ஒரு ஆழமா விவாதித்து அப்புறம் அந்த பரந்தூரில் விமான நிலையத்தை நான் அமைக்க விட மாட்டேன், அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் நான் இருக்கிற வரை நீங்க அச்சப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இந்த கட்சி உங்களோடு இருக்கிறது என்று எப்ப விஜய் சொன்னாரு? அந்த பொதுக்களம் அந்த களத்திலேயே சொல்லல. இல்ல அப்போ இன்னைக்கு அவர் சரியான அரசியல் பாதையில போறதா தெரியல. ஜனநாயகன் நடிச்சாலும் ஒன்னும் பயனளிக்காதுன்றீங்க. இல்ல, அவர் ஒரு பணநாயகன், மீண்டும் பணம் சம்பாதிப்பதற்காக ஜனநாயகங்கிற ஒரு படத்தை பிழையா வைக்கிறாரு. அப்ப ஏற்கனவே நீங்க முகப்படியா சோகசியமா கேட்டீங்க, அந்த சாட்டையோடு எங்கள் வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் அந்த படம் அந்த பாட்டு ரொம்ப அந்த அந்த பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டு மக்கள் அதுல அந்த நியாயத்தை உணர்ந்து புரட்சி தலைவருக்கு வாக்களித்தார். ஆனால் புரட்சி தலைவருடைய தியாகம், புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர் மக்களுக்காகவே வாழ்ந்து, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்காக சாதி கடந்து மதம் கடந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகத்தான தலைவர். தன்னுடைய மொத்த சொத்தையும் விஜய் என்ன பண்ண போறாரு இனிமே தானே தெரியும். அவர் மக்களுக்காக அவரும் இருக்கலாம், இல்லாம போ நமக்கு தெரியாதுல்ல. இப்பதான் ஒரு பரந்தூருக்கு போயிருக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம முன்முடிவுக்கு வரணுமா? நீங்க இப்ப மக்களோட நெருக்கமா இருக்கிற மாதிரி விஜய் எங்கேயுமே இல்லையாமா? இப்ப நீங்க அவ்வளவு பெரிய பவுன்சர், அவ்வளவு பெரிய இப்படி எல்லாம் வந்தா புரட்சி தலைவரே பண்ணலாமா? யாருமே பண்ணல. ஹாலிவுட் நடிகர்களே பண்றது இல்ல. பெரிய பெரிய பாலிவுட் நடிகர்கள், பெரிய உலகத்துல நீங்க ட்ரம்ப் பாத்திருக்கீங்க, மக்களோட மக்களா நிக்கிறாரு. இப்ப நீங்க அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி மக்களோட மக்களா களத்தில் தெருவுல நின்று யாரோ ஒருத்தர் துப்பாக்கியில் சொல்றா, காலை உரைச்சிக்கிட்டு போகுது. ஆனா இவங்க ட்ரம்ப் மாதிரி 100 மடங்கு தன்னை உயர்வா கருதிக்கிற ஒரு விஜய் எப்படி மக்கள் தலைவனாக முடியும்? திரு பிரவீன்காந்த், இன்னமும் விஜய் தன்னை ஒரு ஸ்டாரா தான் பார்த்துக் கொள்கிறார். பரந்தூருக்கு போறது கூட ஷூட்டிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ சினிமா போஸ்டரும் வெளியிட்டுட்டாரு. அப்போ இன்னும் அவர் ஒரு களத்துல மக்களோட நிக்கல அப்படிங்கிற விமர்சனம். அண்ணன் தனி அரசுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு அரசு அமைத்தால்தான் அண்ணன் தனி அரசு ஒத்துக்கொள்வார் திரு விஜய் அவர்களின் சக்தியை பற்றி. யாருக்காக அமைக்கிறீங்களோ இல்லையோ, அண்ணனுக்காக தனி அரசுக்காக தனியாவே அரசு வைக்கணும். கூட்டணி கூட கிடையாது, தனி அரசு அமைச்சாதான் அண்ணன் தனி அரசு அதை உண்மையான விஜயை பத்தி நம்புவார். என்னன்னா மேடம், ஜெயலலிதா மேடம் கடந்த காலங்களில், அதாவது 2006-7க்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்புக்கு Z பிரிவில் கொடுத்தாங்க. அது என்னன்னா, மக்கள் கிட்ட ஒரு நடிகராக தான் இன்னமும் இருக்காரு. இப்போதைக்கு அவர் மேலே பாயிற அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா பார்க்கவே முடியாத ஒரு கனவு நாயகன், குறிப்பாக பெண்களுக்கு நமக்கு தெரியும். ரொம்ப பூவே உனக்காகலேருந்து பார்த்து ரசித்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவரை நேரடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த பிரமிப்பு எப்போ நீங்கும்னா, சைக்கலாஜிக்கலா ஒரு 10-20 இடத்துக்கு இவர் நார்மலா போயிட்டு வந்தாதான் அந்த பிரமிப்பு நீங்கும். இன்னும் அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் போயிருக்கணும்ல. நேரம் 10-20 இடத்துக்கு போவாங்க. அதாவது பரந்தூரில் ஆரம்பித்தது சிறந்ததாகவே நடக்கும், கவலையே படாதீங்க. அடுத்து வேங்கை வயலுக்கு அவர் தயாராகி விட்டார். அவர் தயாராகி விட்டாரோ இல்லையோ, காலம் அது உள்ள வேற நிறைய பேர் நுழைய வேண்டிய ஒரு இடத்துக்கு வேங்கை வயல், பல இடத்துல வேங்கைகள் பல நுழைய வேண்டியது இருக்கு. இப்போ வேங்கை வயலுக்குள்ள திரு விஜய் மாதிரியான வேங்கைகள் நுழைய வேண்டிய ஒரு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது இல்லையா? ஒண்ணு மேடம். ஜனநாயகன்ற டைட்டில் இருக்குல்ல மேடம், ரொம்ப இப்போதைய இதுக்கு ஏன்னா ஒரு படத்தோட தலைப்பு மலைப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் அது இப்போ எங்க வீட்டு பிள்ளை இன்ன வரைக்கும் நம்ம பேசுறோம்னா அந்த டைட்டில். அது மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஜனங்களை நம்பி வர்றாரு. முந்தானத்து கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பணநாயகன்ங்கிறாரு தனியரசன். அண்ணா அப்பதான் அப்படிதான் சொல்லுவாரு. அண்ணனோட பார்வையில நான் என்னவா நினைக்கிறேன்னா அது மாதிரிதான் உலகம்.
அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா மேடம், துரியோதனன் கிட்டயும் அர்ஜுனன் கிட்டயும் போய் உலகத்தை பார்த்துட்டு சொன்னப்போ அர்ஜுனனுக்கு பார்த்தவெல்லாம் நல்லவனா தெரியறான், துரியோதனுக்கு பார்த்தவெல்லாம் கெட்டவனா தெரியறான். அண்ணன் பண கட்சியில இருக்கிறதுனால பாக்குறது பூரா அப்பதான் தெரியும். என்ன உங்க பார்வையில குறைபாடா? இல்ல இல்ல இல்லம்மா, பிரவீன் காந்தி அதாவது ஒரு அரசியல் கட்சியா பிரவீன் காந்தி இருக்கிறீங்க, ஒரு மக்கள் தலைவர் அரசியல் கட்சி நடத்துறார், ஒரு அலுவலகத்தில் இருக்கிறார். நாட்டில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் அந்த தலைவனை சந்தித்து அந்த மக்களினுடைய குறைகளை, அந்த நாட்டினுடைய யதார்த்த சூழல் குறித்து, இந்திய நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல், இது குறித்து அவரோடு விவாதிப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும், அல்லது நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் இவர் யதார்த்தமாக மக்களோடு மக்களாக மக்களுக்கு போய் அவருடைய இருப்பிடம் சென்று தேடி களத்துல வேலை செய்யணும்ல. அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க இங்க பிரவீன் காந்தியா. நீங்க எத்தனை தலைவர் அரசியல் தலைவரை பாக்குறீங்க? ஜனநாயகம் என்பது நான் பேசலாமா? நான் பேசலாமா? நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க. ஜனநாயகம் என்பதே மேடம் ஜனங்களை நாயகனாக மாத்துறது தான். ஓகே, நாங்க இல்லங்க நாயகன், அவர் ஜனங்களின் நாயகன் தன்னை சொல்லிக்கிறாரு. இல்லையே, இதுவரைக்கும் ஜனங்களின் நாயகனா தான் வச்சிருந்தத என்ன பண்ணிட்டோம், பணங்களின் நாயகனா மாத்திட்டோம். யாரு? ஆளுங்கட்சி இருக்கிற இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் என்ன பண்ணிடுச்சுன்னா நாயகர்களை, அதாவது ஓட்டு போடுறவங்க நாயகர்கள், ஜனங்கள், அவங்கள நம்ம வந்து குற்றவாளியா மாத்தி வச்சிட்டோம், அன்பார்ச்சுனேட்லி வச்சிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் இல்லாதனால அந்த ஓட்டு அட்லீஸ்ட் வித்துலான்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு பிடித்த நாயகன், ஓகே, ஒருவேளை ரஜினிகாந்த் வந்திருந்தா, இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் படம் தான். அப்போ அப்படிதானே மேடம் இருக்கணும். நான் செல்ஃபி அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா கூட ரீஷூட் பண்ண நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் பத்தி நீர், ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அவங்களோட டிமாண்ட் என்னன்னா மேடம், ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கிறதுனால படத்திலேயாவது அவர் என்ன சொல்ல போறாருன்றத பளிச்சுன்னு சொல்லிடணும். ஏன்னா கொஞ்சம் வினோத் கொஞ்சம் நல்ல டைரக்டர், வினோதமான டைரக்டர் தான். அந்த சதுரங்க வேட்டையே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதனால சரியான படமா தான் அது அமையும் நினைக்கிறேன். ரெண்டாவது 2 போட்டோ மேடம். சோ அவரோட அரசியல் பயணம், அவரோட கொள்கைகள், இல்ல அவரோட விஷன் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த படத்துல நிச்சயமா சொல்லணும். ஏன்னா இவர மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இது. இப்போ ஒரு சீமான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் 1000 பேர் பேசி வளர்க்கறத இவரு ஒரு படத்திலேயே சொல்லிடலாம். நம்ம காசு கொடுத்து வேற போய் பார்ப்போம். அது நீங்க காசு, நாம வேற காசு கொடுப்போம். உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நீங்க பண்ணிதான் ஆகணும். இது வரைக்கும் நீங்க வந்து சம்பாதிக்கிற நிலைமையிலே இல்ல. உங்களை சம்பாதிக்க வைக்க முதல் முறையாக இல்ல மத்த கட்சி எல்லாம் பிரச்சாரம் பண்ணனும்னா அவங்க காசு கொடுத்து கூட்டி வரணும். மேடம் எம்ஜிஆர் நாம 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கில போறோம். எம்ஜிஆர் எடுத்துங்க மேடம். அண்ணன் வந்து வார்த்தைக்கு வார்த்தை புரட்சி தலைவர், நானும் புரட்சி தலைவர் ஃபேன் தான். புரட்சி தலைவரின் பாடல்கள் தானே இன்ன வரைக்கும் எடப்பாடி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்ப அதையும் நம்ம காசு கொடுத்து தானே பார்த்தோம். அன்னைக்கு 290ல பார்த்தோம், இன்னைக்கு 200 ரூபாய்ல பாக்குறீங்க. அன்னைக்கு 2000 ரூபாய் வித்த கிரவுண்ட் இன்னைக்கு 2 கோடி விக்குது அப்படின்னு பார்த்தா டிக்கெட் கம்மி தான். என்னன்னா மேடம் முடிச்சிடுறேன், கேட்போம். ஜனங்கள் தேர்ந்தெடுத்த இது மேடம், சாட்டை எடுத்திருக்கிறார். ஊழலுக்கு எதிரான சாட்டையை வேட்டையாடும் அந்த சாட்டை, அதுதான் நான் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். இது எம்ஜிஆர் சாட்டையா அண்ணாமலை சாட்டையா? இது நிச்சயமா எம்ஜிஆர், இது நிச்சயமா புரட்சி தலைவருடைய சாட்டை தான். இது புரட்சி தலைவரின் சாட்டை. ஏன்னா அந்த படத்தில் வரும் காட்சி இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது. அதுல வந்து தீயதை ஒழித்ததுல அப்படி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நான் வந்து திரு விஜய் அவர்களை பார்க்கிறேன். அடுத்த புரட்சி தலைவராக நான் பார்க்கிறேன். ஓகே, கேட்போம். தனியரசனை வந்து இன்னும் 2 பேர் பேச வேண்டியிருக்கு, வந்துடுறேன். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்களும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ப்ரொஃபசர் சம்பத் அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். திரு பிரகாஷ், இங்க ஜனநாயகம் பணநாயகம்லாம் பேச்சு வந்தது. அது வெளியில அவருடைய அரசியல் செயல்பாடுகள்ல அந்த கேள்வி வரதை தாண்டி கட்சிக்குள்ளேயே கூட சில கேள்விகள் அது போல எழுகிறதோ, ஜனநாயகம் பணநாயகம் போன்ற விஷயங்கள்லாம். இப்போ ஈரோட்டில் ஒருத்தரை வந்து செயற்குழு உறுப்பினராக நியமிச்சிருக்காங்க. அவங்க வந்து நேற்று திமுகலேருந்து வந்த ஒருத்தரை வந்து நியமிச்சதா ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதே மாதிரி கோவையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நியமிக்கப்படுறவங்களை வந்து எல்லாம் பணம் வாங்கிட்டு நியமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்திருக்கு. இப்போ வந்து பல மாவட்டங்கள்ல நிர்வாகிகளை சேர்த்து தானே பதிவு பண்ணணும். அவங்க பணம் எல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம கட்சி கொள்கை அது இல்லை அப்படின்லாம் ஒரு அந்த கூட்டத்தில் பேசினது பார்த்தோம்ல திரு ஆனந்த் அவர்கள். அதிமுக ஊழலை எதிர்த்து உருவான கட்சி மேடம். ஆனா அந்த கட்சியோட ரெக்கார்டு வந்து ஊழலுக்காக சிறைக்கு சென்ற ஒரே முதலமைச்சரை பெற்ற கட்சியாக தான் அந்த கட்சியுடைய ரெக்கார்டு வந்து அமைஞ்சது. அது மாதிரி பேசுறது வந்து எல்லாருக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம்
அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அது மாதிரி இப்போ இவங்களுடைய பிகினிங்லேயே இந்த மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. மக்களை சந்திக்கிறதே இல்லை. இப்போ பரந்தூருக்கு போனவர் வந்து அங்கே இறங்கி மக்களை சந்திக்கவே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக வந்திருக்கு. ஏன்னா அவர் வேனில் போனார், வேனில் பேசினார், வேன்லேயே ரிட்டர்ன் ஆயிட்டார். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. மக்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய தயக்கம் என்பதற்கு நீங்கள் பரந்தூர் தான் அவருடைய விசிட்டு. அடுத்தது இப்போ வேங்கை வயல் போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் போவாரா இல்லையான்னு தெரியல. ஸோ ஆரம்பமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. அவர் வந்து கட்சியை வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா மாதிரி, காங்கிரஸ் கட்சி மாதிரி, இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தி மாதிரி ஒரு மாஸ் கட்சியாக தான் கொண்டு போகிறார். இப்போ எம்ஜிஆரை பற்றி கூட பேசினாங்க. எம்ஜிஆர் அப்படி இப்படின்னு. எம்ஜிஆர் வந்து அப்படிலாம் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க திண்டுக்கல் பை எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழகம் முழுக்க போக முடியாத அந்த ஓட்ட வண்டியில் கூட அவர் மணிக்கணக்கில் சுற்றி சுழன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அவர் திமுகவில் இருந்தப்பவும் அண்ணாவோட தம்பியா மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தான் வந்தார். ரொம்ப சாதாரணமாலாம் அவர் வந்துடல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஊடகங்கள் மிக பெரிதாக இருக்கிறதுனால பல இடங்களில் வந்து இப்போ விஜய் போறாருன்னா பரந்தூருக்கு எல்லா டிவியும் லைவ் போடுறீங்க. அந்த மாதிரிலாம் எம்ஜிஆருக்குலாம் ஒரு வாய்ப்பே அமையல. எம்ஜிஆர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார், பாடுபட்டு தான் வந்தார், மக்களை இரவு பகலாக சந்திச்சு தான் வந்தார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவர் வந்து முன்னெடுக்கணும். இப்போ அவர் முன்னெடுக்கிற ஒரு விஷயம் என்ன, அவங்க அதிமுக சைட்லேருந்து முன்னெடுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கூட்டணியை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவும் விஜயும் ஒரு பாஜகவுக்கு மாற்றான ஒரு கூட்டணியை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி பேரங்கள் நடக்குது, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் மக்களை சந்தித்து மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை வந்து விஜய் வந்து இது வரைக்கும் தரவே இல்லை. ஆமா, கூட்டணி பேச ஆரம்பிச்சாரு. 60 சீட்டு கேட்கிறாரு. ஆனா இது ரெண்டு கட்சியுமே உறுதிப்படுத்தலையே இது வரைக்கும் பிரகாஷ். இன்ஃபேக்ட் விஜய் மறுத்துல அறிக்கை கொடுத்திருக்காரு அப்படி ஒரு செய்தி வந்தப்போ. ஆமா, அது இன்ஃபேக்ட் வந்து நாங்க வந்து அதிமுகவையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா உங்க நமக்கு எல்லாம் நல்லா தெரிந்த நண்பர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அதிமுகல சேர போறதாவும் செய்தி வருது. அவர் வந்து விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் நம்ம ஊடகங்கள் வட்டாரங்கள்ல தெரிய வருது. அந்த செய்தியை நான் வந்து பதிவு பண்றேன். இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ற விஜய் மக்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் கொள்கை ஜனநாயகன்றாங்க. ஜனநாயகத்துக்கு என்ன கொள்கை? பரந்தூருக்கு போனார, ஏர்போர்ட் வேண்டாம், நான் போராடுவேன்னார, மாற்று ஏர்போர்ட் என்ன அது சொல்லுங்க அப்படின்றதான் பிஜேபி காரங்களே கேட்குறாங்க, அண்ணாமலே கேட்கிறாரு. ஆனா அதுக்கான ஒரு மாற்று சிந்தனை, மாற்று விஷயங்கள், மாற்று கோட்பாடு என்பது வரல. அவரும் கூட்டணி அரசியலுக்குள்ளதான் அவரும் போய்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஏதாவது ஸ்கோர் பண்ணி பவன் கல்யாண் மாதிரி வந்துட முடியுமான்ற ஒரு முயற்சி தான் அங்க தெரியுது. ஓகே, திரு சம்பத், நீங்க கட்சி களம் அதெல்லாம் சரி பண்றதுக்கு முன்னாடியே கூட்டணி பேச போயிட்டீங்க அப்படின்றாரு. வணக்கம் மேடம். அதாவது 3 பேருடைய பேச்சுக்களையுமே நான் கூர்ந்து கவனித்தேன். இப்போ கடைசியா பேசின ஐயா பிரகாஷ் அவர்கள் வந்து கூட்டணியை பற்றி இவ்வளவு அவசரமா தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிறார். அதே மாதிரி ஒரு கற்பனையும் கலந்து பேசியிருக்கிறார். இப்ப முதல்ல நான் வந்து அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தினுடைய தலைப்பில் இருந்து நான் தொடங்குகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். விஜயின் ஜனநாயகன் அவதாரம் வசூலுக்கா அல்லது ஓட்டுக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல எங்களுடைய கட்சியின் சார்பாக கட்சியின் கொள்கை வழி நின்று நான் 3 கருத்துக்களை நான் பதிவு செய்ய வேண்டும். முதலாவது, எங்களுடைய தளபதி வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவுடைய உச்சபட்ச ஒரு உயர்ந்த நடிகர், அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். அவருடைய படத்திற்கு இதுதான் தலைப்பு என்கின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஜனநாயகன் என்கின்ற ஒரு அரசியல் பூர்வமான தலைப்பை வைத்துத்தான் அவருடைய படம் ஓட வேண்டும். எனவே வசூலுக்காக இப்படி ஒரு தலைப்பை வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இது அவருடைய கடைசி படம்.
நிர்பந்தம் இல்லை. நீங்க என்ன தலைப்பு வைத்தாலும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். எனவே அந்த புள்ளியில் இதில் முதல் கருத்து. இரண்டாவது இல்ல நீங்க நான் உங்களுக்கு நீங்க ரெண்டாவது இல்ல நீங்க எல்லா கருத்தையும் சொல்லுங்க. நீங்க இத சொன்னதுனால ஒரு சின்ன டிஸ்கஷனுக்குள்ள போறேன். நம்ம இதுவரைக்கும் வரலாற்றுல பார்த்திருக்கோம், ஒரு ஸ்டார் வந்து பெரிய ஸ்டாரா இருப்பாங்க, அவங்க படம் பெருசா வெற்றி பெறும். ஆனா அவங்க எப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்களோ அதுல இருந்து அவங்க படங்கள் வந்து டவுன் ஆகிறத தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஏன்னா அவங்களுக்கான காமன் அப்பீல் அப்படிங்கிறது மாறுது, ஒரு கட்சி சாயம் அப்படிங்கிறது வருது. அப்போ நீங்க சொல்றது வந்து என்ன பேர் வச்சாலும் இந்த படம் மாபெரும் வெற்றிங்கிறதையுமே நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கலாம். இல்லைங்க, அப்படி அந்த எம்ஜிஆருக்கு நீங்க இருந்தது உலகம் சுற்றும் வாலிபனுக்கு இருந்த அழுத்தத்தை எல்லாம் இப்ப நீங்க கோடிட்டு காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலா யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் ஓடின அளவு அவருக்கு வந்து முன்னாடி இந்த படங்கள் ஓடின அளவுக்கும் அதுக்கு அரசியலுக்கு வந்த பிறகு உள்ள படங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை பாருங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு பாருங்க, எல்லாருக்குமே மாறுபாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்களுடைய இல்ல மேடம், எங்களுடைய தளபதியினுடைய படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயர் வைத்தாலும் வேறு என்ன பெயர் வைத்தாலும் அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறும். எனவே வசூலுக்காக ஜனநாயகன் என்கின்ற பெயரை வைக்கவில்லை என்பது முதல் கருத்து. இப்ப இரண்டாவது கருத்து என்னன்னா, எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கைகளால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு எங்களுடைய தளபதியினுடைய கடைசி திரைப்படம் 69வது திரைப்படத்தில் ஜனநாயகன் என்று பெயர் வைத்தால்தான் எங்களுக்கு வாக்குகள் வரும் என்று சொல்வதும் எங்களுடைய தளபதியினுடைய அந்த ஆளுமையையும் எங்களுடைய கொள்கைகளையும் கொச்சைப்படுத்தக்கூடிய சொல். படத்துக்கு பேர் வச்சா தான் எங்களுக்கு வாக்குகள் வருமா அப்படின்னா கிடையாது. நீங்க படத்துக்கு என்ன பேர் வச்சாலும் சரி, வாக்குகள் என்பது திரைப்படத்துடைய தலைப்பிற்காக கிடையாது, எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்காக. நாங்கள் கொள்கையின் வழி நின்று நாங்கள் அரசியல் செய்கிறோம். இது என்னுடைய இரண்டாவது கருத்து. மூணாவது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கும் ஒரு நியூட்ரலா இருந்த ஒரு கருத்து சொல்றேன். இப்ப அதாவது நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட வந்து நிறைய சினிமாக்கள் பார்ப்பார். உலகெங்கும் இருக்கக்கூடிய போராட்ட குழுவை சேர்ந்த போராளிகள் எல்லாருமே சினிமாவை பேசினாங்க. அது நாட்டினுடைய பிரச்சனை, இனம், சாதி, மதம்னு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஒரு நாட்டில் இருக்கும்போது கூட, குறிப்பா ஈரானிய படங்களை சொல்லலாம். ஏன்னா திரைப்படம் என்பதற்கு ஒரு 5 கூறுகள் இருக்கு மேடம். அது வந்து ஒரு கலை, அது ஒரு அறிவியல், அது ஒரு வணிகம், அது ஒரு பொழுதுபோக்கு. இதை எல்லாவற்றையும் கடந்து சினிமா என்பது ஒரு மாஸ் மீடியா, ஒரு மிகப்பெரிய சமூக ஊடகம். அப்ப இந்த படத்தினுடைய கதை இதுதான் என்பது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதை வந்து எந்த சினிமாக்காரங்களும் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இதுதான் கதைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் தளபதியுடைய படத்துக்கு அது வந்து மேடம், அது வந்து ஒரு யூகம் தான். இந்த படத்தில் அரசியல் இருக்கலாம் அல்லது இருக்கும் என்பதை யாராலும் திட்டவட்டமாக இதுக்கு மேல அது என்ன லவ் ஸ்டோரியாவா இருக்க போகுது? நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வர முடியுது. இப்ப நான் 3 விஷயங்கள் சொன்னேன். படத்துக்கு வந்து தலைப்பு வச்சு தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது 1. படத்துடைய தலைப்பு வச்சு தான் அரசியல் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது 2. ஆனா 3வது யூகத்தின் அடிப்படையில், தலைப்பின் அடிப்படையில், சாட்டையை கையில் எடுத்ததன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த படத்தில் ஜனநாயகத்தை நிறுவக்கூடிய, ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜனநாயக சொல் வந்து இல்லாம மக்களாட்சி சொல்லுங்க படத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஆனா விமர்சனங்கள் நிறைய இருக்கு பாருங்க உங்களை நோக்கி. நீங்க வந்து படத்துல ஜனநாயகத்தை நிறுவுறது இருக்கட்டும், முதல்ல கட்சியில நிறுவுங்கன்னு கேக்குறாங்க. நிச்சயமா இருக்கு மேடம். இன்னைக்கு தலைவர் எடுக்கிற முடிவு மட்டுமே இல்ல, இங்க ஒரு பொதுச் செயலாளர், பொருளாளர் என்று இங்க உயர்மட்ட குழு இருக்குது. இன்னைக்கு எங்க தமிழ்ல தமிழக மேடம் அந்த பொதுச் செயலாளர் வெளியே அவரை ஒழுங்குபடுத்துவதற்காக விஜய் அவர்கள் ஒரே ஒரு பொதுச் செயலாளர் தான், அவர் எங்களுடைய ஆனந்த் ஐயா தான். அவர் ஒவ்வொருத்தராக 20 மாவட்டங்களை கூப்பிட்டிருந்தாங்க. அதுல ஒரு மாவட்டங்களுடைய ஃபைல் முழுமை பெறலங்க 19 மாவட்ட செயலாளர்களையும் அவருடைய அணிகளையும் ஒவ்வொன்றாக வெளியிலிருந்து உள்ள அனுப்புறாரு. அந்த இடத்துல ஒரு ஆளுமை தேவைப்படுது. தலைவர் வந்து அந்த வேலையை பார்க்க முடியாது. வாசல்ல இருந்து ஒருத்தரா உள்ள போங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வேணுமா சார்? செக்யூரிட்டி வாட்ச்மேன் மாதிரி வச்சிருக்காங்க. தலைவர்கிட்ட 1 to 1 பேச வேண்டிய மேடம், இதுதான் ஜனநாயகம் மேடம். தலைவரிடம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்க மாவட்ட செயலாளர்களுக்கு எங்க தலைவர் கொடுத்திருக்கிறார். நீங்க இதே வந்து திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களை, நகர செயலர்களை சந்திக்கிறார். அது ஒன்வே கம்யூனிகேஷனா தான் இருக்குது. எந்தெந்த ஒன்றியங்கள்ல கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் வாக்குகள் வித்தியாசம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ல விடுறது இல்ல. ஆனா இங்க அப்படி இல்ல. எங்க தலைவர் மாவட்ட செயலர்கிட்ட நேரடியா பேசுறாரு. உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாரு. இங்க ஒரு முழுமையான ஜனநாயகம் இருக்குது. தலைவருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையே யாரும் கிடையாது. பொதுச் செயலாளர் எங்களுடைய கட்சியில ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த நிர்வாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதுல எப்படி வந்து ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்க? ஓகே,
அடுத்ததாக எங்க மீது வைக்கக்கூடிய நியமனங்கள் கரெக்டா நடந்துருமா? 120க்கும் 19 தான் வந்திருக்கு. மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. 120 மாவட்டங்கள் கேட்டிருப்பீங்க. இல்ல இல்ல இல்ல, அது அறியாம சொல்றாங்க. பணம் வாங்கி ஒரு பதவியை கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய தலைவரும் அதே மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளரும் நாங்க ரொம்ப தெளிவா யாரு களப்பணி ஆற்றிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு ஆக போகுது. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக உருவாக்கி பல ஆண்டுகளாக களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப யார் தங்களுடைய பழைய அந்த கள செயல்பாடுகளை கொடுத்துட்டு வராங்களோ அதன் அடிப்படையில் தான் அங்க பதவி நியமிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் புதிதாக அரசியல் அனுபவம் உள்ள ஆர்வம் உள்ளவர்களையும் உள்ளே கொண்டு வர்றோம். இந்த ரெண்டையும் நாங்க ஒரு வண்டி ஒரு மாட்டினுடைய 2 சக்கரங்கள் மாதிரி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். மேடம் திரு பிரகாஷ், are you convinced? ஏற்கத்தக்க அவங்க பதில் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? I am not convinced. இல்ல என்னன்னா கொள்கை அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல பெரியாரை பத்தி இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வந்து சீமான் போன்றவர்கள் ஒரு காலத்தில் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, 2 பேரும் கூட்டணி அமைப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கள முக்கியமான ஆள் சீமான். அவர் வந்து பெரியாரை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. பெரியாரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவித்த விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசல. ஒன்று. 2வது, இவங்க கட்சியில் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடியோ டேப் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியம் அப்படின்றவர் வந்து இவங்க பொதுச் செயலாளரை பற்றி, பொதுச் செயலாளருக்கும் இவங்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய வேவ் லெங்த்தை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய குழப்படிகளை பற்றி அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன வெளியில் வந்ததுன்னா, அந்த டேப்பு இப்படியே போனால் 2% ஓட்டு கூட விஜய் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது வெளிப்பட்டது. அந்த ஆடியோ உறுதிப்படுத்தப்படலன்றதையும் நம்ம சேர்த்து பதிவு செய்வோம். இல்ல அது உறுதிப்படுத்தப்படாம இருக்கலாம். அந்த ஆடியோ விஷயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமா, டெஃபினட்டா அது நாங்க யாரும் உறுதிப்படுத்தல. தலைவரோ பொதுச் செயலாளரோ அப்படி ஒரு ஆடியோ எங்க கட்சியில இருந்து வந்தது, எங்களுடைய வியூக அமைப்பாளர் உருவாக பேசிய பேச்சு நாங்க யாருமே உறுதிப்படுத்தாம இருக்கும் பொழுது அதுல உள்ள சொற்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது சார். அதுல பொருட்களுக்கு பொறுப்பேற்க முடியாது. பட் அதுல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ வெளியானதுக்கு மோதிரம் கொடுக்கிறது, நாணயம் கொடுக்கிறது, பாக்குறது. ஆடியோவே நீங்க தவறுன்னு சொல்லிட்டு போலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன? உங்க வீட்டில் இருக்கிறவர் தான் பொருளாளர், உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து உங்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் தான் பொதுச் செயலாளர். அப்படிலாம் வந்து நிறைய விமர்சனங்கள் இந்த கட்சி நிர்வாக போஸ்டிங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கூட்டணி விஷயம், இவங்க போய் அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம், இவங்க எல்லாரையும் வந்து பனையூருக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய விஷயம், மக்களை சந்திக்காத விஷயம், பரந்தூருக்கு போயும் மக்களை சந்திக்காத விஷயம், இதெல்லாமே வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கேன். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு கட்சி வந்து லான்ச் ஆவறதுக்கு முன்னாடியே இவ்வளவு விமர்சனத்தை வந்து அதிமுகவோ எம்ஜிஆரோ சந்திச்சதில்லை. அந்த அளவுக்கு சந்திச்சதில்லை. இந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல விமர்சனம் உண்டுங்க. ஆனா எம்ஜிஆருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள, அவருடைய ஆட்டிடியூடுக்குள்ள, அவரோட ஒர்க்கிங் பேட்டர்னுக்குள்ள விமர்சனங்கள் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் இவ்வளவு வந்ததில்லை. அந்த அளவுக்கு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, அதோட பேட்டர்ன் பத்தி வந்ததுல அதையெல்லாம் தாண்டி விமர்சனங்கள் வருது. விமர்சனங்கள் வருது. கேட்போம். ஆழமா விவாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. தனியரசு அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க வந்து ஜனநாயகம் பணநாயகம் நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சுக்க, எந்த கட்சியில மாவட்ட செயலாளர் நியமனத்துக்கு முன்னாடி நேரடியா தலைவரோட தனியா உட்கார்ந்து பேச முடியுது, குறைகளை பேச முடியுது? இதை விட என்ன உங்களுக்கு ஜனநாயகம் வேணும்னு கேட்கிறார் திரு சம்பத். ஆமாமா, இப்ப கிட்டத்தட்ட இன்டர்வியூ மாதிரி தான். நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன தப்பு? நல்ல விஷயம் இல்லையா அது? ஏமா, தன்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தன்னுடைய கட்சிக்காரன் இப்ப வாழ்நாளையே மொத்தத்தையும் ரசிகருக்காக தன்னுடைய கட் அவுட்டருக்கு பால் ஊத்தி கட் அவுட் வச்சாங்கன்னா எதுவும் கேட்காம மாவட்ட செயலாளர் கொடுத்துருவாங்களா? ஒண்ணு சொல்லலாமா, அவர்களையே நீங்க இவ்வளவு ஃபில்டர் பண்ணி பொதுச் செயலாளர் வெளியே நிறுத்தி ஒவ்வொரு ஊராக எல்லா அடையாளங்களும் வேற எது சரியான அணுகுமுறைன்றீங்க?
யாரு பெரிய கட் அவுட் வச்சாங்களோ அவங்கள ஆக்கிட்டு போயிடுறது, அவ்வளவுதான். ஒன்னும் எந்த டெஸ்ட் வேண்டாம், இன்டர்வியூ வேண்டாம். 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தனக்காக உழைத்தவனவே 5 நிமிடம் இன்டர்வியூ பண்ணிட்டா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், மாவட்ட செயலர் போடணும்னா இந்த அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரா, அவர் மூலமா வேற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரா நமக்கு தெரியாதுல்ல. மாவட்டத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம், கட்சிக்குள்ள வேற ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். அவங்க என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது. உள்ள இருந்த 2 பேர் தான். முதல்ல இவரே கட்சி தலைவர் கட்சி ஆபீஸுக்கு யாரையுமே சந்திச்சு கட்சி நடவடிக்கையே பண்ணலாமா? ஒரு அவ்வளவு பெரிய மாநாட்டுல 1/2 மணி நேரம் பேசுறாரு. இல்ல அதுதானே சார் இப்ப பண்ணிருக்கிறது. இல்லம்மா, இவர் அரசியல்வாதி. இப்ப எங்க பேராசிரியர் சம்பத்து மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கொள்கை பற்று இருக்கலாம், கொள்கை தெளிவு இருக்கலாம், அரசியல் பற்று இருக்கலாம், அதுல ஒரு தெளிவு இருக்க முடியும். ஆனா விஜய் இன்னும் அடிப்படையில ஒரு அரசியல்வாதிக்கான குறைந்தபட்ச புரிதல் அல்லது அதன் மீதான ஒரு பற்று, அந்த அடிப்படையில் மக்களுக்கு தன்னுடைய கருத்தை கடத்துவது என்கின்ற அந்த ஒரே ஒரு எல்கேஜி யூகேஜி அங்கன்வாடி குழந்தை மாதிரி இருக்காருமா, பாவமா இருக்கு. அது எங்க பிரேமஜாதிக்கெல்லாம் தெரியும், பேராசிரியருக்கும் தெரியும். ஏன்னா நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து ஒளிவிலேங்கி மூலமாக தன்னுடைய கட்சிக்காரர்களிடத்திலேயோ நாட்டு மக்கள் மத்தியிலேயோ ஊடகத்தை சந்திப்பதற்கே அஞ்சி இன்னும் விலகி போகிற ஒரு தம்பி ஒரு தலைவர் தான் நீங்க எனக்கு விஜய் தவிர நீங்க யாரமா பார்க்க முடியும்? உலகத்திலேயே நீங்க இப்படி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. ஊடகத்தை சந்திக்காத ஒரு தலைவர், அரசியல் கட்சி தலைவரை நீங்க விஜய் தவிர ஒருத்தர் சொல்லுமா? 1/2 மணி நேரம் ஒரு மேடையில துண்டு சீட்டு இல்லாம தான் விரும்புகிற, தான் எண்ணுகிற தன்னுடைய கருத்தை தொண்டர்களுக்கோ நாட்டு மக்களுக்கோ கடத்துகிற பேசினாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மாநாட்டுல பேசினாரு. தவறா சொல்றீங்களா? இப்ப கூட நீங்க பாருங்க, அவர் மொத்த மேடையில கருத்து தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய சிந்தனையிலிருந்து பேசிய அளவு பாருங்க, குறைந்த ஒரு 15 நிமிடம் கூட அவர் பேசல. அங்க ஓடுவாரு, இல்ல சார், பரந்தூர்ல குறைவா பேசினாரு, நானும் ஏத்துக்கிறேன். அது 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருந்துச்சு. மாநாட்டுல நிறைய பேசினாரு. 45 மினிட்ஸ். மாநாட்டையும் பார்த்துட்டேன். அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அங்க போவாரு, அப்புறம் நான் அவர்களை இவர்களை என்ன சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை பாரு, அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த நடைபாதையில போயிட்டு திரும்பி பாவம் அந்த துண்டுகளை வீசி அதை சமந்துக்கிட்டு வர்றது, மூட்டை கட்டிட்டு, அப்புறம் பிறகு அவருக்கு விலகி போறாருமா மறுபடியும் போய் ஒரு துண்டு சீட்டை கொண்டு யாரோ கொடுத்தாங்கன்னா அதுல நான் இந்த குடும்பத்தை ஆட்சி சர்வாதிகார ஆட்சியை ஒழித்தே தீர்வேன். மாநாட்டுல பார்த்து படிச்ச மாதிரி தெரியலையே, தெரியல. கடைசியா பாருங்க, நீங்க அந்த கருத்து மட்டும் துண்டு சீட்டுல இருந்து வரும், தன்னுடைய எண்ணத்துல இருந்து வந்தது. அப்படின்னா நீங்க இவரு இன்னும் நீங்க எங்க பேராசிரியர் சம்பத்து மாதிரி அது இதுல என்ன கொடுங்கனாம பொதுச் செயலாளர் புசியா வந்திருக்காருல்ல, அவர் இவரோட குட்டி. 2 பேருக்குமே அரசியல்ல எழுத படிக்கவே தெரியாது. அவர் வச்சிருக்கிற சாட்டை இருக்கலாமா, அந்த சாட்டையே ஊழல் பணத்துல வாங்கின சாட்டை. அது எப்படி ஊழல் பணம் சொல்றீங்க? ஆட்சிக்கே வராதப்ப எப்படி ஊழல் பண்ண முடியும்? சினிமாவில் வர்ற பணம் எல்லாம் என்ன பெரிய நேர்மையா சம்பாதிச்ச பணமாமா? அது 250 கோடி ரூபாய் ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு வயசான மனிதனுக்கு 250 கோடி ரூபாய் ஊதியம் கிடைக்குதுன்னா அது என்னது? இந்த நாட்டுல கொடுமை என்னமான்னா, இது எங்க பேராசிரியர் கூட சொன்னாரு, இந்தியாவிலேயே அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு நடிகர் விஜய். ஏன் தெரியுங்களா? தமிழ்நாட்டுலதான் அப்படிப்பட்ட நம்முடைய மக்கள் இருக்காங்க, அறியாமையில் இருக்கிற மக்கள். ஒரு நடிகனுக்காக 1000 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு படத்தை பார்க்க வேண்டிய அந்த உந்துதல் இருக்குல்ல, அது என்ன கொடுமைனாமா, கல்லூரியில் படிக்கிற குழந்தைகள், இதுல பெரிய முதுகலை படிக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாம் சினிமா வாசல்ல போய் நின்றுட்டு 1000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பாக்குறாங்க. பிளாக்ல டிக்கெட் வாங்கி கருப்புல சட்டவிரோதமான டிக்கெட் வாங்கி படம் பார்க்கிற ஒரு நடிகர் நாட்டுக்கு வர போறாரு. சட்டவிரோத ரசிகர்கள் இந்த வாக்களிச்சு அவர்கள் இந்த நாட்டுல பெரிய சிறந்த குடிமகனா வர போறாங்க. இந்த நாடு எப்படிமா இருக்கும்? இந்த அவலத்தை போக்குறதுக்கு தான் சினிமா நடிகர்கள் ஏற்க கூடாது, விஜயை நிராகரிக்கணும், எந்த நடிகருக்கும் வாக்களிக்க கூடாது. என்ன படம் ஓடி என்ன பத்மபூஷன் அஜித்துக்குள்ள கொடுத்துட்டீங்க? அதுதான் இப்ப நம்ம நாடே அப்படித்தான் இருக்கு. இப்ப எனக்கு இந்தியாவோ இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. நீங்க சைனாவில ஒரு அதுல ஒரு அரசியல் இருக்கிறதா பாக்குறீங்களா? அது ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்த நேரத்துல இவர் அரசியலுக்கு வந்த நேரத்துல அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன்ங்கிறது அப்கோர்ஸ் அவர் டிசர்விங்கிறதுல மாற்று கருத்துல நம்ம அதை கேள்விக்குள்ளாக்கல. இல்லம்மா, அவருக்கு அந்த விருது தகுதியான விருது தான். அந்த தம்பி ரொம்ப நல்ல மனுஷன், முதலமைச்சர் அரியணைக்கு வரணும்னு ஆசைப்படாதவர். ஆனா இப்ப விஜய் வர்றதுக்காகவே இவருக்கு போட்டியாவது அவரை எப்படியாவது நம்ம போய் தைரியப்படுத்தி, அவருக்கும் பேச தெரியாது, மேடையில் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, கார் ஓட்டுவாரு. சினிமாவில் எழுதி கொடுக்கறது பிரவீன் கார்த்திகா மாதிரி யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா, ஸ்கிரீன் பிளே யாராவது திரைக்கதை எழுதி கொடுத்தா அது ஒரு டேக் 2 டேக். விஜய் எல்லாம் எனக்கு தெரிய பல டேக் போவார். ஒரு டேக்ல எந்த படமும் எது ஷூட்டிங் நடக்கவே நடக்காது. அப்படி நீங்க அதுதான் இப்ப அவருக்கு அவரை விஜய்க்கு எதிராக முன்னிறுத்துற அரசியல் முயற்சி இருக்குன்னு கருதுறீங்க? அதுல
கட்டாயம் முயற்சி இருக்கு. அவரை யார் செய்றாங்க? வரணும்ன்றது மத்திய அரசாங்கமே அப்படி விரும்புறாங்க. நாமே கூட போய் சொல்லி எப்படியாவது கூட்டிட்டு வரணும் போடுறது. ஏன்னா இந்த யாரை கூட்டிட்டு வரணும்? திரையரங்கத்துல அஜித் தான். எங்க அஜித் தான் இதுக்கு எதிராக இருப்பாரு. அரசியலுக்கு தான். ஏன்னா விஜய் நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றீங்க, அஜித்தை கூட்டிட்டு வரேன்றீங்க. என்ன முரண்பாடா இருக்குது? ஏமா இப்ப ரஜினி வர்றாருன்னு சொல்லிட்டு கமலண்ணன் வந்தாரு. 2 பேர் நடந்த போட்டியில வர்றேன்னு சொல்லிட்டு எங்க ரஜினி தப்பிச்சுட்டாரு. இப்ப எங்க பிரவீன் காந்தி எல்லாம் இந்நேரம் அவரு முதலமைச்சரா இருப்பாரு, இங்க பிரவீன் காந்தி அமைச்சரா இருப்பாரு. ரஜினி எல்லாம் தப்பிச்சுட்டாரு. நன்றி வணக்கம்னு நல்லா இருக்காரு. கமலஹாசனை வந்து கஷ்டப்பட்டு இப்ப விலகி தப்பிச்சு அமைதியா இருக்காரு. அதே மாதிரி இப்ப அஜித் வந்தாருன்னா 2 பேரும் ஓஞ்சிடுவாங்க. அங்க எப்படி நீங்க சப்பானியாவும் பரட்டையாவும் இவரை கவுண்டர் பண்ணனும்னா அவரை கொண்டு வரணும்ன்றீங்க, வேற வழி இல்ல. அவர் வந்தா இந்த இளைஞர்கள் கூட்டத்தை ஈஸியா நம்ம பிரிச்சிடலாம். அங்க 50 பேர், இங்க 50 பேர், 2 பேர் உருட்டுக்கட்டையோட டெய்லி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல சண்டை போட்டு நாட்டு மக்கள் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா நீங்க உள்ளாலவே எடுக்கணும். அதனால அஜித் என்ன விலை கொடுத்தாவது நம்ம கட்சி ஆரம்பிக்க சொல்லணும் போல இருக்கு. அஜித் வந்து எங்க பிரவீன் காந்தி என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. அது ஒரு பெரிய சிக்கல். என்ன முடிவு எடுப்பீங்க? ரொம்ப இக்கட்டான நிலைமையா இருக்கு. அண்ணன் பேசுறத பார்த்தா அதிமுகவில் அஜித் அப்படி வச்சுக்கலாமா? அதிமுகவில் அஜித் நல்லா இருக்கு. அந்த இதுவே நல்லா இருக்கு பாருங்க, ரைமிங் நல்லா இருக்கு. பாவம் அவர் பாட்டு கார் ஓட்டிட்டு இருக்காரு, அவரை பிடிச்சி இழுத்து விடுறீங்களே. அதிமுகவில் அஜித் அவர் விருது வாங்கிட்டு கார் என்னன்னா சந்தோஷமா இருக்க ஒரு மனுஷன் பிடிக்கல. முதல் முறையா ஒருத்தர் நல்லவர்னு சொல்லியிருக்காரு. யார்? அஜித் சார். ஏன்னா அவருக்கு அரசியல் ஆசை இல்ல, அதனால நல்லவர்னு முதல் முறையா அண்ணன் வாயில இருந்து ஒருத்தர் நல்லவர், அதுவும் சினிமாக்காரர் சொல்லியிருக்காரு. அதுக்காகவே நன்றிண்ணா. எனக்கு தனிப்பட்ட முறையில விஜய் நல்ல மனுஷன். பிரவீன் காந்தி எனக்கு ரொம்ப விஜயை பிடிக்கும். ஆனா இந்த அரசியலுக்கு அவருக்கு ஒரு மாற்றம் வரட்டுண்ணே. உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டுண்ணே. அண்ணா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க ரெக்கம் பண்றோம். அண்ணன் இருந்தா நமக்கு முட்டு கொடுப்பாரு நல்லான்னு. நாங்க சினிமாவில் இட்டு தனியார் சன்ன முட்டு அப்படி நாங்க சொல்லிக்கிறேன். ஓகே, அதுக்காக இல்ல இல்ல யூ ஆர் பெஸ்ட்ண்ணே. எப்பவுமே நீங்க இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறது இதுதான் தி பெஸ்ட். அதனால அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு போட்டு நான் பேசலாமா? பேசுங்க. ஒன்னும் சொல்லல. தனிப்பட்ட விஜய் நல்ல மனுஷன் தான். ஆனா இந்த அரசியல்ல இருக்கிற சூழ்ச்சி, வஞ்சகம், சதி, ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் எல்லாம் விஜயால தாங்க முடியாது. பாவம் நல்ல மனுஷன் அவர். அப்போ கெட்டது நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒருத்தர் நல்ல வர வேணான்றீங்க அப்படியானே? கெட்டது நடந்துகிட்டு இருக்கு, அந்த கெட்டதுக்குள்ள நல்ல தம்பி வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லண்ணே, கெட்டதை மாத்த ஆள் வரணும்னு அதுக்குதான் விஜய் கிளம்பி வந்திருக்காரு. நமக்கே தெரியுது கெட்டது நடக்குதுன்னு. எல்லாரும் கெட்டது வேண்டாம், கெட்டதுல போய் மாட்டிக்க கூடாதுன்னு ரஜினி சார் போன மாதிரி இவர் போக கூடாதுன்னு ரஜினி சார் பயந்துட்டாரு. விஜய் பயப்படல, துணிஞ்சு வந்துட்டாரு. அதையும் துரத்து விடுறீங்க, அதையும் துரத்து விடுறீங்க. ஒரு நல்லவன் வரணும்னு நினைக்கிறீங்களா? நல்லவன் வரணும் இல்ல. அவர் சொன்ன கருத்துக்கு வந்துருவோம். இல்ல, அஜித் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு விருது கொடுத்து ப்ரோமோட் பண்றது மத்திய அரசு ஒரு நோக்கத்தோட செய்யுதுங்க. ஆமாங்க. நீங்க என்னன்னா இது வந்து அரசியல்ல எப்பவுமே நகர்வுகள் இருக்கும், காய் நகர்வுகள் அப்பப்ப இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னன்னா ஒன்றிய அரசுன்னு திரு விஜய் சார் வந்து பேசும்போது அது அவங்க வந்து தப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க மோடி சாருக்கு, மோடி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுல ஸ்டிமுலேட் பண்றது தான் மேடம். இது கேம் தான் மேடம். இது வந்து இது இல்ல. அதுல யார் அடுத்து நிக்கிறான்னு பார்த்தா சினிமாவில் ரஜினி சார் இருக்காங்க, அஜித் சார் இருக்காங்க. ரஜினி சார் விலகிட்டாங்க, வேண்டாம் சினிமான்னு. இல்லனா ரஜினி சார் தான் தூண்டுவாங்க, அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். ஆமா, அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கிட்டாரு. அப்ப அடுத்தது யாருன்னு பார்த்தா தலை தான் நிக்குது. அப்ப அவரை பண்ணலான்றதா கேம் தான் அது. அண்ணன் சொல்றது கரெக்ட், அது ஒரு கேம். ஆனால் அந்த கேம் எல்லாம் மீறி யார் முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா திரு விஜய் வந்து எடுத்து ஸ்டெப் வச்சிட்டாரு. அந்த ஸ்டெப் இப்போ ஒன்னே ஒண்ணுதான் மேடம். நான் என் பாணியில சொல்றேன் மேடம். அதிமுக யார் சேர போறா? ஏடிஎம்கேல அஜித் சேர்ந்தா கேம் வேற மேடம். விஜய் அந்த மாதிரி எந்த ஒரு யூகமே இல்லாம நீங்க சொல்றது எது வேணா நடக்கும் மேடம். விஜய் எப்படி இல்ல விஜய் சார் இல்ல திரு அஜித் அவர்கள், திரு அஜித் குமார் அவர்கள் என்ன தலைன்னு கூட சொல்லாதீங்க, இல்ல இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஏன் பேரே சொல்லிட்டு சுத்துறீங்க, நீங்க எப்ப உருப்பட போறீங்கன்னு கேட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து அவரை அவர் கட்சிக்கு வர்றாரு, அதிமுக வர்றாரு, என்ன முகாந்திரம் இருக்காது அவர். நான் சொல்ற கேம் மட்டும் புரிஞ்சுங்க மேடம். ரெண்டு தான் மேடம். இப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது மேடம். விஜய் சார் கூட்டணி வச்சுட்டா விஜய் சார் ஜாக் பாட்டு மேடம், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அஜித் சாரை கூப்பிட்டு சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே ஃபுல் ஸ்வீப் ஆயிடும்.
எது வேணா நடக்கும் மேடம். நீங்க நடக்காதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க மேடம். இல்ல அவர் அதுக்கான எந்த சமிக்கையும் காட்டல. இப்போ விஜய் வந்து மேடம் இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சல மேடம், பேச ஆரம்பிச்சோமா இல்லையா? இல்ல அவங்க விருது கொடுத்தாங்க. தனி அரசே பேச இல்ல நான் தெளிவா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து 1000 அரசியல் கணக்குகள் பிஜேபி போடலாம், திமுக போடலாம், அதிமுக போடலாம், எல்லா கட்சிகளும் போடலாம். அஜித் அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்ல, அவர் எங்கேயுமே அதுக்கான சமிக்கைகள் காட்டவே இல்லை. கார் எடுத்துட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன மேடம்? மேடம் இது நல்லா கேட்டு இல்ல விஜய் வர விஜய் எப்பெல்லாம் விஜய் சார் ஒன்னு பண்றாரோ நீங்க நல்லா பாருங்க. விஜய் அவர்கள் சர்க்கார்னு படம் எடுத்தாரு, தலைவான்னு படம் எடுத்தாரு, அதுல பஞ்ச் டயலாக் வச்சாரு, அப்ப அரசியலுக்கு வருவாரான்ற கேள்வி வருது. எல்லாம் சரி. அஜித் அவர்கள் அது போல எதுவுமே செய்யலையே. அவர் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு மேடம். அவரோட ஜாதகத்தை வச்சு சரண் வந்து அவரோட கல்யாண நாள்ல ஒன்னு கொடுத்தாரு மேடம். கேளுங்க. நான் அதே நேரத்தில் ஒரு ஆடு கொடுத்தேன், அதனால சொல்றேன். அதே முகம், அதே சிரிப்பு, மலையாளி, அதே நடை உடை பாவனை, ஏன் அவரே அதுவாக கூடாதுன்னு ஒரு ஆட் கொடுத்தாரு மேடம் சரண். அப்படின்னா சொல்றீங்க சத்தியம் மேடம் இது. அவருடைய ஷாலினி மேடமுக்கும் அவங்க கல்யாணம் நடந்தது இல்லையா, அப்ப கொடுத்தது. ரெண்டாவது ஒரு டைரக்டரா ஏன் அந்த 2 ஆடுன்றதை நான் சொன்னாதான் நான் வந்து உட்கார்ந்ததுக்கு ஒரு மரியாதை. என்னன்னா சாட்டையில ஏன் வச்சிருக்காரு ஒரு டைரக்டர் அப்படின்னா, வேட்டை நடத்த போகும் சாட்டை, ஓகே, சீர்திருத்தும் மீட்டெடுக்கும் அது நாட்டை அப்படிங்கிறது அந்த டைரக்டரோட ஃபீலா இருக்கும். இன்னொன்னு செல்ஃபி எடுத்தாரு மக்களோட. மக்களும் நானும் ஒண்ணு, புரியாதவன் வாயில மண்ணு. இதான் மேடம் அவங்க கான்செப்ட். கேப்போம். திரு பிரகாஷ், திரு சம்பத் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க, திரு பிரவீன் காந்தி அவர்கள் சொன்னதையும். ஒரு ஆழமான பார்வையோட வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க. படத்தோட போஸ்டர்ல கூட அதை வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற பார்வையை வைக்கிறாங்க. அதான் மேடம், அவர் ஆழமான பார்வையோடு வந்திருக்காரு விஜய். அதாவது சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும், எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் டைலாக் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் வந்து அண்ணாதுரை, விஜய் வந்து எம்ஜிஆர். ஒரே குடும்பத்தில் அண்ணாதுரை எம்ஜிஆர் இருந்தால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஷைன் ஆகும் அப்படின்றதா இவங்க தான் பிளான் பண்ணி விஜயகாந்தை வளர்க்குறாங்க. விஜயகாந்த் வந்து கலைஞருக்கு நெருக்கமா இருக்காரு, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு நெருக்கமா இருக்காரு. விஜயகாந்த் வளர்றாரு. விஜயகாந்தோட பொலிட்டிக்கல் லான்ச் ஃபுல்லாவே எஸ்.ஏ. சந்திரசேகர் குடும்பத்தோட தான் போகுது மேடம். விஜய் மட்டும் இல்லை மேடம், விஜயோடைய ஃபேமிலி முழுக்கமே ரொம்ப வெல்த்தி ஃபேமிலி மேடம். அதெல்லாம் ரொம்ப கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பிஸ்னஸ்மேன் மேடம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது மேடம். விஜய் வாங்குற காசு எல்லாமே பிளாக் இல்லாமலாம் இல்லை மேடம். அவருக்கு பிஜேபியோட ப்ரெஷர் என்பது இருக்கவே செய்யுது மேடம். ரொம்பவே அவருக்கு அந்த விஷயங்கள் இருக்குது மேடம். இப்போ நீங்கள் அஜித்தை பற்றி பேசுனீங்க. அஜித் வந்து ஷோவோட பெஸ்ட் சாய்ஸு அஜித். அஜித்துக்கு வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிக ரசிகர்கள் இருக்கக்கூடிய நபர் வந்து அஜித்ன்றது ஷோவுடைய விஷயம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் அஜித்தை ரொம்ப பிடிக்கும். இப்போ சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு கரெக்டான சாய்ஸ், ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல் இருக்கிற அதிமுகவுக்கு கரெக்டான சாய்ஸு அஜித் அப்படின்றது வந்து அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புலையும் ஒன்று மேடம். இப்போ விஜய் வந்து வந்தார்னா அந்த பர்சனாலிட்டி சாய்ஸை வந்து ஃபில் பண்ணிடுவார். ஆனால் விஜய் எப்படி அதிமுக அடாப்ட் பண்ண போகுது அப்படின்றதுலாம் மேடம் அந்த கூட்டணி முயற்சிகளுடைய விஷயங்கள். இதுல முழுக்க முழுக்க விஜயுடைய அரசியல் வரவு என்பது அவரையும் அவரது சுற்றத்தாரையும் சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவுடைய வருமான வரித்துறை தாக்குதலை சமாளிக்கதான் மேடம் இந்த அரசியல் முயற்சியே. ஏன்னா ஒரு படத்துல அவருக்கு முழுக்க முழுக்க இன்கம் டாக்ஸ் ரெய்டு என்பது நடந்தது. அவரை படப்பிடிப்பு தளத்திலிருந்தே தூக்கிட்டு வந்து அவரை அப்பதான் அவரு அப்பதான் அந்த செல்ஃபியே, அததான் இப்ப ஜனநாயகத்துல வருது அந்த செல்ஃபி. வரலாறு இவ்வளவு பெருசு, முற்றும் துறந்த செல்ஃபின் வரலாறு இவ்வளவு பெருசு. அப்போ வந்து 2 சீட்டுக்கு நடுவில் உட்கார வச்சு கொண்டு வந்தாங்க கடலூர்ல இருந்து அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் வந்தது. சோ இது இவருக்கு வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேடம். இவர் வந்து வெள்ளை பணத்தை வாங்கி தேசத்துக்கு தியாகம் பண்ணவர்லாம் கிடையாது மேடம். இவரும் கருப்பு பணத்தை வாங்கி கருப்பு பணத்தை இவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே சொத்துக்களாக மாற்றி வைத்து சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் மேடம். கேட்போம். திரு சம்பத், நீங்க போன்ல இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கனெக்ஷன்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. உங்களோட நிறைவான கருத்து, நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, பதில் சொல்ல விரும்புவீங்க. திரு சம்பத் மேடம், நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார்.
தொடர்ந்து நம்மளுடைய விருந்தினர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கேட்டோம். எல்லாருக்குமே ஒரு பதற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காய்ச்ச மறந்தா கல்லடி படும்னு சொல்ற மாதிரி எங்களுடைய தலைவர்களுடைய வருகையை, அவருக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் ஆதரவை இன்றைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள், அவருடைய கூட்டணி கட்சிகள் அந்த பதற்றத்தின் வெளிப்பாடாக ஒரு அவதூறை பரப்புகிற வேலையை செய்கிறார்கள். அதுதான் இங்க நம்முடைய விருந்தினர்கள் அண்ணன் பிரவீன் காந்தி தவிர்த்திருக்கக்கூடிய ஐயா தனியரசு அவர்களும் பிரகாஷ் அவர்களும் அதுதான் பண்றாங்க. ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு ஆழமான கொள்கை பிடிப்போடு, கோட்பாட்டோடு, அரசியல் புரிதலோடு இந்த மக்களுக்கு ஜனநாயக வழியில் அவருடைய பிரச்சனைகள் பக்கம் நின்று அந்த பிரச்சனையை சட்டப்படி தீர்க்க வேண்டும் என்று, அதற்காக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு அரசியல் புரிதலோடு தெளிவோடு களத்தில் இறங்கியிருக்கிறார். எங்கள் தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளரும் கற்றுக் கொடுத்த அரசியல் பாடத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நானும் என்னோடு இருக்கக்கூடிய சக செய்தி தொடர்பாளர்களும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் தோழர்களும் நாங்கள் அரசியல் செய்து வருகிறோம். எனவே எங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றியும் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பற்றியும் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் வேங்கை வயல் பிரச்சனையை குறித்தும் இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் எங்களுக்கு ஆழமான புரிதல் இருக்கிறது. இதை அதிகாரம் செய்து கொண்டிருக்கூடிய திமுக அரசு எப்படியெல்லாம் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்கின்ற அந்த அரசியல் பிரிவும் இருக்கிறது. இவர்களை எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாமல் இருப்பது ஏன்? ஓகே, கேட்கலாம் சார், கேட்கலாம் பிரகாஷ் சார். இல்ல ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தலையான்னு கேட்கிறார் திரு பிரகாஷ். திரு சம்பத், இன்னும் எங்கள் தளபதி இப்பொழுதுதான் தன்னுடைய கடைசி படத்தை முடித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே கடந்த 2024 பிப்ரவரி 2ஆம் தேதியே தெளிவாக கூறிவிட்டுத்தான் கட்சியை தொடங்கியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திரைப்படங்களை முடித்துவிட்டு முழுமையாக களப்பணி ஆற்றுவேன் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது வேங்கை அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையிலுமே என்னுடைய களப்பயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய தளபதி குரல் கொடுத்து வருகிறார். எங்களுடைய தளபதியுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்களுடைய பொறுப்பாளர்களும் களத்தில் இறங்கி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய தளபதி தன்னுடைய அரசியல் பயணத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர் அடுத்த கியர் போட்டார். இந்த விமானம் டேக் ஆஃப் ஆயிருச்சு. அதனால எங்களுடைய அதிமுக இவ்வளவு வருஷமா இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் இந்த வாரம் சுற்றுப்பயணம் தொடங்குறாரு. நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கட்சி எப்ப தொடங்க போறீங்க? வெகு விரைவில் மேடம். இந்த நான் ஏற்கனவே தெளி சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் இன்னும் சில நாட்கள் முடிவடைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தளபதி மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அதோடு பல்வேறு இடங்களில், முக்கியமான இடங்களில் மண்டல மாநாடும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இனி வரக்கூடிய காலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலமாக மாறும். அதே போல பல்வேறு கட்சிகளிலிருந்து தனியரசு போன்றவர்கள் கூட வருவார்கள். அந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது பத்திரிகையாளர் சந்திப்பாரான்னு கேட்கிறார் திரு பிரகாஷ். நிச்சயமாக இருக்கும் மேடம். பத்திரிகை மக்களை சந்திக்கின்ற அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களையும் சந்திப்பார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மனதின் ஆழத்திலிருந்து மக்களுக்காக பதில் அளிப்பார் என்பதையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, திரு பிரகாஷ், நிறைவான கருத்து ஒரு வரி. தந்தை பெரியாரை லட்சிய தலைவராக கொண்டேன் என்று சொன்னவர் பெரியார் தாக்கப்படும் பொழுது அதை பற்றி ஒன்றும் பேசாமல் விட்டுவிட்டார். அதே போல பல பிரச்சனைகளில் அவர் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார். இவரது லட்சியம் என்ன, இவர் எந்த லட்சியத்தை நோக்கி போக போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எதிர்காலமும் அதே போல கேள்விக்குறிதான். பிரவீன்காந்த் பெரியாருக்கு பேசலங்கிறார். சுருக்கமா ஒரு வரி. எந்த வகையான ஒரு பார்வையில் இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் சரியான பார்வையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா ஒரு பையன் ஆடியோவை கேட்டுட்டு ஆடி போய் நான் அவர்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும், அவரோட சாய்ஸை கரெக்டா பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அந்த சீமான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கண்டிக்க கூட இல்ல மேடம். இப்போ நீங்க பெரியார் தப்புன்னு சொல்றதா சரின்னு சொல்றதா ஒரு எண்டுக்கு வரும். இது ஒரு எண்டுக்கு வரும்போது தான் கொடுக்கணும் மேடம். மேடம் அவர் பெரிய ஹீரோ மேடம். அவர் மக்களின் நாயகன். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எது நேர்மையோ எது தேவையோ அந்த இடத்துல அவர் கொடுப்பாரு. இப்போ பரந்தூர் கொடுத்தாரா, அடுத்து வேங்க வயலுக்கு கொடுப்பாரு. அது மாதிரி எது மக்களுக்கு ரொம்ப தவிர்க்கவே முடியாத இடத்தில் வர வேண்டியவன் தான் தலைமை மேடம். கிளைமேக்ஸ்ல வரவன் தான் அதுக்கு சரியான ஆளு. அப்பப்போ வந்துட்டு இருந்தா அது காமெடி. அது போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸ்ல அரெஸ்ட் பண்ணுவோம், அடிச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். ஓகே ரைட், அடிச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். திரு தனியரசு ஒரு வரி, ஒரே வரி.
இந்த பொதுவாமா இப்ப இந்த நடிகர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, இப்ப நம்முடைய தலைப்பே இப்ப ஜனநாயகன் படம் வசூலுக்கா வாக்குக்கா ஓட்டுக்காக இருக்கு. இந்த வசூலும் ஓட்டு வாக்கு இரண்டும் கிடைக்கிறது இந்த நடிகர்களுக்கு தான். ஆகவே இவர்களுக்கு நடிப்பின் மூலமாக பணத்தையும் அதன் மூலமாக கிடைக்கிற புகழ் வெளிச்சத்தில் வாக்குகளை பெற்று முதலமைச்சர் அரியணை நோக்கி நகர்கிறார்கள். இதுதான் மோசடியானது, சூழ்ச்சியானது. சரி, ஆகவே நாட்டு மக்கள் எச்சரிக்கையா இருந்து விஜயை நிராகரிக்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. திரு சம்பத், நிறைவான கருத்து ஒரு வரி. லைன்ல இருக்கீங்க. அதாவது கொள்கை தலைவர் பெரியாரை குறித்த விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்ப அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் புகழ் பெறுவதற்காக யாராவது ஒருவர் மீது விமர்சனங்கள் முன்வைப்பார்கள். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதா அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் பக்கம் நின்று அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதா? எதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்? நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு பக்கம் நிறுத்த விரும்புகிறோம். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தளபதி பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை கையில் எடுத்தார். அதனால நாங்கள் இன்றைக்கு விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதை விட நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு நிற்பதுதான் எங்களுடைய கொள்கை வெளியான முடிவு. மேடம், நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே.